கைஸ், துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கிறது லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கும் அதுக்காக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கிறத அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா துபாயில் கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னங்கிறத பற்றி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா துபாய், அபுதாபி, சார்ஜா அது மாதிரி பார்த்தீங்கன்னா 7 எமிரேட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அபுதாபியில் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் என்ன எதுங்கிறத இப்போ பார்த்துருவோம். அபுதாபியில் பார்த்தீங்கன்னா 2024 இந்த இயரில் கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எமிரேட்ஸ் ஐடியும் ப்ளஸ் ஐ டெஸ்ட்டும் 2 டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இப்போ உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து கம்பெனிலேருந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வாங்குறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. நான் துபாயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லைசன்ஸ் எடுத்தேன். அது எப்படி என்னங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் தரேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐ டெஸ்ட் எடுக்கணும். ஐ டெஸ்ட் எடுக்க 100 dirham வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அல்ஜபர் அது மாதிரி உள்ள அவங்க ஆத்தரைசேஷன் உள்ள அந்த கடைகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐ டெஸ்ட் எடுக்கணும். அதுதான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 100 dirhams. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எமிரேட்ஸ் ஐடி வேணும். 2த்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அவங்க எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 300 dirhams ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1080 வரும். தேரி கிளாஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்தே ஆகணும். தேரி கிளாஸ் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த டைமில் உங்களுக்கு எந்த டைம் வேணும், அங்கே எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளாஸஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹிந்தி வேணும்னா ஹிந்தி, அரபிக் வேணும்னா அரபி, இல்லை இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷு, அது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து உங்களுக்கு தேரி கிளாஸஸ் எடுப்பாங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸுக்காக அபுதாபியில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தேரி கிளாஸுங்கிறது ஒரு பெரிய சாப்டர் தான். ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1/2 hour தான். ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்லாம் எடுப்பாங்க 1 மணி நேரம். என்ன ஒன்று கொஞ்சம் தூக்கம் வரும். பட் அதுலேயே அவங்க மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிடுவாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா புதுசாக இந்த ஊருக்கு லைசன்ஸ் எடுக்க வர்றவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த தேரி கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எல்லாருக்குமே தேரி கிளாஸ் கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிளாஸஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் உள்ளே கொடுப்பாங்க. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் அதிகம்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3200 dirhams வரும். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதில் நீங்கள் பார்க்கிங்லாம் பாஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் டெஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக 300 dirhams நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து 450 dirhams கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் டிரைவிங் ஸ்கூல் வண்டியில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 dirhams. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாஸ் எத்தனை கிளாஸோ அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் கட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் லைசன்ஸ் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு 100 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 dirhams வரும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரோடு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற வரைக்கும் தான். சப்போஸ் இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து இத்தனை கிளாஸஸ்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 கிளாஸஸ், ஒரு 15 கிளாஸஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த கிளாஸஸுக்கு நீங்கள் வந்து தனியாக ஃபீஸ் கட்டிக்கணும். எவ்வளவோ அந்த ஃபீஸை கட்டிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே வரீங்கன்னா அவங்க கொடுக்குற கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயே ஆகணும், அட்டன் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸை கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஃபீஸும் கட்டிட்டீங்க, நீங்கள் போக முடியலன்னா அந்த கிளாஸ் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த காசு வந்து ரிட்டர்ன் தர மாட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அது மாதிரி ஏற்பட்டுச்சு. அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டாரு. ஆனால் அந்த கிளாஸ் அவங்க திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃபீஸும் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கிளாஸ் டைமிங்கு அதே மாதிரி நீங்கள் ட்ரைனிங் டைமிங் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் கன்வீனியண்ட்டாக பார்த்துக்குங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து லீவ் நாள்லாம் கூட தராங்க. சாட்டர்டே சண்டே ஆல்சோ அவங்க கிளாஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்மளோட விருப்பம் தான். ஆனால் என்ன ஒன்றுனா சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க கொஞ்சம். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கைஸ் நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டோம்னா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். முன்னாடிலாம் தான் பார்த்தீங்கன்னா துபாயிலலாம் பேப்பர் வேணும்னு சொன்னாங்க, இங்கேயே பேப்பர் வேணும்னு சொன்னாங்க. இப்போல்லாம் பேப்பர் வேணாம், ஒன்றும் வேணாம். அதனால் நீங்கள் வந்து எமிரேட்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு ஐ டெஸ்ட் எடுங்க. ஐ டெஸ்ட் எடுத்துகிட்டு ஆனால் ஒன்று இந்த பணம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. பணம் ரெடியாக வச்சுக்கணும். அதனால் ஒரு 6000 கையில் ரெடி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு
பயப்படாதீங்க. மேக்சிமம் நான் நிறைய நட ஃபெயில் ஆன விஷயமே பார்த்தீங்கன்னா, எனக்கு பக்கத்தில் அந்த போலீஸ் இருப்பாரா, அவரை பார்த்தே நிறைய பயந்துருக்கேன். பட் ஆனால் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக ரோட்டில் ஓட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டியூட்டியை பார்க்குறாரு. அவருக்கு டியூட்டி என்ன, நீங்கள் கரெக்டாக ஓட்டிங்களான்னு செக் பண்ணுறது தான். நீங்கள் கரெக்டாக ஓட்டலன்னா கண்டிப்பாக ஃபெயில் போட்டுருவாங்க. அது அதுதான் அவங்களுக்கு கொடுத்த வேலை இல்லை. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக ஓட்டுங்க. வேற ஒன்றும் அதில் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே பீதி கிளம்பிடும். எனக்கெல்லாம் அது மாதிரி அள்ளு விட்டுருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போகிறீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ, உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்பா. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. See you guys, see you next video, bye bye.